நல்ல க்ரீமியான மஷ்ரூம் கிரேவி. இது சப்பாத்தி பூரியோட சூப்பராக சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, 3 வரமிளகாய், ஒரு 20 பாதாம், 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வாசம் வந்ததும் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை நான் பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு பேக்கெட் காளான மிக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூம்லாம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா சுட சுட சப்பாத்தி பூரி எல்லாத்தோட சர்வ் பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு